ஆயிப்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் அன்பழகன் என்பவரின் 12 வயது மகன் ராகுல் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் கடித்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த சிறுவன் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட அவனுக்கு தையல் போடப்பட்டதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 1 மாதமாகவே சிறுவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சிறுவனின் நடவடிக்கை மாறியதால் பதற்றமடைந்த பெற்றோர் அவனை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர்கள் புதுச்சேரி மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே ஆம்புலன்ஸில் சிறுவன் ராகுல் பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மகனுக்கு ரேபிஸ் வைரஸ் தாக்கியதாக கடலூர் அரசு மருத்துவமனை நிர்வாகிகள் கூறியதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உடலை தராமல் எரியூட்டியதாகவும் சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று குறிஞ்சிப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏபி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சமீபத்தில் வீடியோலாம் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஏபி சேனல் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ போட போகிறேன். அது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் போட போகிறேன். என்ன வீடியோனா நாய் பற்றி தான் போட போகிறேன். சமீபத்தில் நாய் தொல்லைகள் அதிகமாகிடுச்சு, பெருத்து போச்சு. வெறி நாய்கள், சுழி நாய்கள், எல்லா நாயும் எல்லா ஏரியா சுற்றி கேங் லீடர் ஆகுது. குட்டி போட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே செக்ஷன் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நாய் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. இதனால் என்ன தீர்வுனா, நாயை ஒழிக்க முடியல, அடிக்க முடியல. தொட்டால் தொடக்கூடாதுங்கிறாங்க. அடிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது, ரைட்டு டாபிக்னால அது வந்து ஒரு உயிரை அடிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது, நியாயம்தான். எத்தனையோ பிள்ளைங்களை கடிச்சு கொதறது. சமீபத்தில் வீடியோலாம் போட்டிருக்காங்க, நியூஸில் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கோமா இல்லையா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நாயை பற்றி வீடியோ நிறைய நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் நியூஸில் நாய் கடி தான் அதிகமாக வந்துருக்கு. இதனால் என்னென்னா, பிள்ளைங்க ஒழுங்காக ஸ்கூல் போக முடியல, வர முடியல, சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்கள்ல, பைக்கில் போகிறாங்க. அவங்களாம் போனால் ஒழுங்காக போக முடியல, டக்குன்னு பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. 1 துரத்துனா 10 வருது. இதனால் வண்டி ஓட்டுறவங்களும் ஆக்சிடெண்ட் ஆகுது. சமீபத்தில் நான் முன்னாடி 2-3 வீடியோ போகிறேன், பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை நான் அடுத்து பேசணும். நான் போட்டுறேன், முதல்ல போட்டு அதுக்கு வீடியோ வரும், உங்களுக்கு நான் பேசுகிறது வரும், வந்துடும் டாபிக் வந்து. இப்போ கூட சமீபத்தில் பைக்கில் போகிறாங்க, ஒரு நாய் குறுக்க வருது, 2 பேர் கீழே விழுவுறாங்க. அது இல்லாமல் பிள்ளைங்க போய் ஸ்கூலுக்கு போக முடியல, வர முடியல, சூழல் எப்படின்னு சொன்னல. பிள்ளைங்க தனியாக விளையாட முடியல. தனியாக விளையாடுறாங்கன்னா அங்கே 2-3 நாய் போகுது வருது. ஆனால் சும்மா போகணும் வருதுன்னா பிரச்சனை இல்லை, பிடிச்சி கடிக்குது, துரத்துது, கடிக்குது. அதிகமாகிட்டே இருக்குங்க இந்த நாய்க்கடி, அதிகமாகிட்டே இருக்குது. பிள்ளைங்க ஒழுங்காக சுதந்திரமாக ஆட முடியல. பெற்றோர்கள் போய் விடணும், போய் வீட்டு ஒன்றும் கூப்பிட்டு வரணுங்கிற நிலைமை ஏற்படுது. இதனால் என்ன பண்ணணும்னா, நாய் வந்து ஏரியாவில் சுற்றுது, எல்லா ஏரியாவிலும் சுற்றுது. அதில் சொறி நாய் கொஞ்சம், பெரிய நாய் கொஞ்சம், 2ம் கலந்து சுற்றுது. இதை நான் என்ன பண்ணணும்னா, நாயை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும், தீவிரமாக நடவடிக்கை எடுத்து சுமூக தீர்வு எடுக்கணும். இதனால் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நாய் கடி இருக்கக்கூடாது, விபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது நிறைய பேர் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்காக இல்லை, இது விழிப்புணர்வுக்காக போடுறேன். இது வந்து நம்ம குழந்தைங்களும் இருக்குது, நம்மளும் ஸ்கூல் போய் விடுறோம். நம்ம ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம குழந்தை மாதிரி தான். அதுக்கு அது நடக்கிறதுக்கு நாய் எப்படி காரணமாக இருக்கும், அந்த நாய் தான் காரணம், முக்கியமாக நாய் தான் காரணம். அந்த நாய் சுற்றுறது வந்து ரொம்ப டேஞ்சரு. அதனால் என் குழந்தை மாதிரி தான் அவங்க குழந்தையும். அந்த பிள்ளை கடிச்சு நம்ம மனசு தாங்க முடியுது, நமக்கும் ஒரு பிள்ளை இருக்குது. அதனால் இந்த வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து நாய்கள் வந்து அகற்றணும். அதுக்காக இந்த வீடியோ மூலமாக வச்சுக்கிறேன். மற்றபடி இந்த விபத்துகளும் அதிகமாகிட்டுருக்கு, அதுவும் குறையணும். நாய்க்கடி வந்து கொஞ்சம் பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதனால் வீடியோ போனேன். சுமூக தீர்வு எடுத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ போகிறேன். இப்படிக்கும் உங்கள் விஐபி பிராங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.